கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வல்லமையான ஒரு தரிசனத்தை குறித்து தான் பேச போகிறேன். பைபிளில் உள்ள காரியத்தை தரிசனத்தில் பார்க்கும் பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த தரிசனத்தை பார்க்குறதுக்கு எனக்கு ஆண்டவர் உயிரை வச்சிருக்கிறாரு, ஜீவனை வச்சிருக்கிறாருங்கிறத ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த தரிசனம் பார்த்திங்கன்னா, எனக்கு எப்போவுமே ஏதாவது ஒரு வீடியோ நான் பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய செய்தி கொடுக்குற வீடியோ பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய செய்தி கொடுக்குற மெசேஜ்னால் வல்லமையாக ஆண்டவருடைய பரிசுத்த தேவனை குறித்ததான செய்தி. அப்படி வல்லமையாக ஒரு செய்தியை நான் கேட்கும் பொழுது எனக்கு ஹெவி அனாயிண்டிங் நான் ஃபீல் பண்ணுவேன். ஒரு நல்ல ஹெவியான ஒரு அபிஷேகத்தை நான் ஃபீல் பண்ணுவேன். படுத்துட்டு இருக்கும் பொழுதும் ஃபீல் பண்ணுவேன், உட்காந்துட்டு இருக்கும் பொழுதும் ஃபீல் பண்ணுவேன். இப்படியெல்லாம் இருக்கும். அப்போ நான் பாஸ்டர் ஜான் அனஷெகே அப்படிங்கிற ஒரு பாஸ்டர் இருக்கிறார் சவுத் ஆஃப்ரிக்காவில். அவருடைய ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் நான் பார்க்குறேன். ஹெவன் இஸ் நாட் ஜஸ்ட் அ லொக்கேஷன். அது ஒரு லொக்கேஷன் மாத்திரம் கிடையாது. அதுக்கு இவ்வளோ மேலே ஹைட்டில் அப்படின்றது மட்டும் கிடையாது. அது நம்ம இருக்கிற இடத்துக்கே கொண்டு வரலாம் அப்படிங்கிற குறித்ததான ஒரு ஷார்ட்ஸ். அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நான் எப்பவுமே அவரோட மெசேஜ் பார்க்கும்பொழுது நான் ஹெவி அனாயிண்டிங் நான் ஃபீல் பண்ணுவேன். அப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஃபீல் பண்ணி அது பரலோகமே கொண்டு வரலாம் நம்ம இருக்கிற இடத்துக்கு அப்படின்னு தானே அவர் போதிச்சிருக்கிறாரு. அது நான் பார்த்துருக்குறேன். பரலோக தரிசனம் பார்த்துருக்கேன். நம்ம பெட்ரூமில் தான் உட்காந்துருப்போம், ஆனால் பரலோக தரிசனத்தை பார்க்க முடியும், ஆண்டுடைய முகத்தை பார்க்க முடியும், ஆண்டுடைய சிரசின் மேலே இருக்கிற அக்கினியை பார்க்க முடியும். இப்படி தானே பார்க்குறோம். அப்போ நம்ம ஒரு பக்கம் இதை எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணுறோம், ஒரு பக்கம் இதனுடைய மெசேஜஸ் கேட்கும் பொழுதும் ஆண்டவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்கிரேஷன் பண்ணுறாரு. அந்த ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். அப்போ அந்த ஒரு வீடியோவை பார்த்து முடித்ததுக்கப்புறம் சொல்லப்போனால் நான் சாதாரணமாக படுத்துட்ருக்குறேன். என் பிள்ளைங்க பக்கத்தில் 2 பேர் படுத்துட்ருக்குறாங்க, நான் படுத்துட்ருக்குறேன். படுத்துட்ருக்கும்பொழுது எனக்கு ஒரு வயசானவர் தெரிகிறார். அவருடைய ஹேர் பார்த்திங்கன்னா ஹேர் ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணுறதே தோற்று போயிடும். இப்போ ஹேர் ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் வந்துருச்சு. இப்போல்லாம் நிறைய பேர் பியூட்டி பார்லரில் போய் ஸ்ட்ரெயிட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணுறதே தோற்று போயிடும். அந்த அளவுக்கு வெரி வெரி சில்கி ஹேர், ரொம்ப சில்கி ஹேர் அவரோடது. நல்ல நரைச்ச முடி, கிரே ஹேர். அந்த கிரே ஹேர் பார்த்திங்கன்னா ஷோல்டர் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இருக்குது. நல்ல லாங் ஹேர் அவர் வச்சுருக்கார். ஷோல்டர் வரைக்குமே இருக்குது. நல்ல ஹைட்டு, வெயிட்டு பயங்கரம். ஷோல்டர்ஸ் எல்லாம் நல்ல ஸ்டவுட்டு பாடி, நல்ல டால், பயங்கரம் பலமாக இருந்தவர். அவர் எனக்கு ஜூமில் தெரிகிறார். ஃபஸ்ட்டு கண் சாதாரணமாக தான் இருக்குது. அவர் தெரிய ஆரம்பிக்கும் போது எப்பவுமே தரிசனம் எப்படி ஸ்டார்ட் ஆகணும், ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி ஸ்டார்ட் ஆகிட்டு அப்புறம் ஸ்டெபிலைஸ் ஆகும். அப்படி ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம்க்கு அப்புறம் பார்த்தா அவருடைய கண்ணிலேருந்து லைட்டு வெளியேற்றுறார். வெளியில் எமிட் ஆகுது லைட்டு அப்படியே டார்ச் லைட் அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவருடைய கண்கள்லேருந்து லைட்டு பவர்ஃபுல்லாக எமிஷன் ஆகுது. அப்போது எனக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது, இது ஆப்ரஹாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்ரஹாம். அப்போ தான் நான் நினச்சி பார்க்குறேன், அப்போது ஆப்ரஹாமா இது? தரிசனம் போயிட்டே இருக்குது. நான் இப்போ நினச்சி பார்க்குறேன். அப்போது போயிட்டே இருக்குது. சரின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய கையை தூக்கி என் தலையில் வைக்கிறார். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மணி தாண்டிருச்சு. விடியற்காலையில் 12 மணி, மிட் நைட் தாண்டிருச்சு. அப்போது கையை தூக்கி தலை வைக்கிறாரு. இவ்வளோ லென்த்து கை, தரிசனத்தில் சொல்கிறேன், லென்த்து கை, நல்ல பெருசாக வளமான கைகள். அப்புறம் என்னுடைய தலையில் ப்ளோ பண்ணுறாரு, என்னுடைய உச்சந்தலையில் ஊதுறாரு, ப்ளோ பண்ணுறாரு. இந்த மாதிரி ப்ளோ பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துக்குலாம் என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு பின்னாடி பக்கம் இப்படி திரும்பும்பொழுது நல்ல தோகை இருக்குது அவருக்கு, ஏஞ்சல் மாதிரி இருக்கிறார்.
ஃப்ரண்ட் போர்ஷன் பார்த்தா ஆப்ரஹாம் அவருடைய ஒரு மனுஷ உருவம், பின்னாடி பார்த்தா அவருக்கு ஏஞ்சலுடைய தோகை இருக்குது அவருக்கு. சரிங்களா? அப்படியே பறந்து பறந்து மேலுக்கா போகிறார், மேல் நோக்கி போகிறார். இது ஒரு நடந்துகிட்டே இருக்குது. அப்புறம் எனக்கு தூக்கமே வரலை. இந்த மாதிரி ஒரு தரிசனம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இன்னும் நல்லா இருக்குது கண்கள். அதாவது ஒரு தூக்கம் எஃபெக்ட் எல்லாம் போயிடுச்சு. மிட் நைட்டில் இந்த மாதிரி ஒரு தரிசனம் பார்க்கும்போது தூக்கம் எஃபெக்ட்லாம் போயிடுச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நான் எந்திரிச்சு இப்படி நிற்கிறதுக்கு எந்திரிக்கிறேன், வேறு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு எந்திரிக்கிறேன். என் முன்னாடி வந்து நிற்கிறார் அவர், தரிசனத்தில் என் முன்னாடி வந்து நிற்கிறார். நல்லா ஹியூஜாக நிற்கிறார். அப்புறம் நான் வேறு ஒரு ரூமுக்கு போகிறேன். அந்த இடத்துலையும் என் கூட வராரு. ஆண்டவர் ஒன்று சொல்கிறதுக்காக என்னை அனுப்பியிருக்கிறார் அப்படிங்கிற வாய்ஸ் எனக்கு கேட்குது. உன்கிட்ட ஒன்று சொல்ல அனுப்பியிருக்கிறாருங்கிற வாய்ஸ் ஒன்று கேட்குது. அப்போது நான் நினச்சி பார்க்குறேன், நமக்கு தமிழ் தெரியும், நமக்கு தமிழ் தெரியும், ஆப்ரஹாமுக்கு எப்படி தமிழ் தெரியும் அப்படின்னும் பொழுது அவங்க தேர் ஸ்பிரிட்ஸ். இப்போ ஸ்பிரிட்டாக இருக்கிறார் அவர் தான் இப்போ என்கிட்ட வந்து இப்படிலாம் பேசினது. அப்போது ஸ்பிரிட் கேன் ஸ்பீக் இன், எனக்கு என்ன லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜில் தான் அவர் கன்வே பண்ண முடியும். அப்போ நம்ம தமிழ் மதர் டங்கு தாய்மொழி தமிழுங்கிறதுனால அவர் எனக்கு தமிழ்லே கன்வே பண்ணுறாரு. ஈவன் தான் அவர் வாழ்ந்த நாட்களில் அவருக்கு தமிழ் தெரியாமல் இருந்தால் கூட எனக்கு கன்வே பண்ணும்பொழுது அவர் தமிழில் கன்வே பண்ணுறார். ஏன்னா ஆண்டவரால் எதுவும் முடியும். அப்போ ஆண்டுடைய ஸ்பிரிட் அவர் கேரி பண்ணுறதுனால அவரால் எதையும் பேச முடியும். அப்போ எனக்கு கன்வே பண்ணுறார், ஆண்டவர் உனக்கு ஒன்று சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என் மகளே அப்படின்னு சொல்கிறார். என் மகளே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி முடித்ததுக்கப்புறம் அவருடைய கண்கள் அவருடைய கண்ணில் லைட் எமிட் ஆகிட்டே இருக்குது. என்கிட்ட வராரு. அவருடைய கண்களில் இருக்கிற அந்த லைட்டு என்னுடைய கண்ணுக்கு பாஸ் பண்ணுறார், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அவருடைய கண்களில் இருக்கிற லைட்டை என்னுடைய கண்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அப்புறம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அவருடைய பின் தோகை தெரியுது. அந்த தோகையை வச்சு அவர் மேல் நோக்கி போயிட்டார். இந்த தரிசனம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரலை. மிட் நைட். அப்புறம் நான் யாருக்காவது இதை சொல்லியே ஆகணும். அப்போது நிர்மலா ஆண்டி அவங்களுக்காவது நான் சொல்லியே ஆகணும், இல்லை சிஸ்டர் ஜாய்க்காவது நான் சொல்லியே ஆகணும், யார்கிட்டையாவது நான் ப்ரேயர் பண்ணியே ஆகணும், இல்லை என் மண்டை வெடிச்சிரும். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு தூக்கம்லாம் போயிடுச்சு. ஐ ஹவ் வாண்டட் டு ஷேர் திஸ் திங் டு சம்வன். அப்போ நான் என்ன பண்ணினேன், ஜாய் சிஸ்டர் கால் பண்ண. அவங்க அந்த நேரத்துக்கு ஏதோ ஷாப்பிங் போயிட்டாங்க போல். சரி, நான் ஆன்ட்டியை கூப்பிட்டு ஆன்ட்டி ஜபிக்கலான்னா அவங்க மிட் நைட்டில் அவங்க கால் அட்டன் பண்ணி அவங்க ஜபிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு தரிசனம் கொடுத்துருக்கீங்களே நன்றிப்பான்னு ஜபிச்சு அவங்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சிஸ்டர் ஜாய் கால் பண்ணும்பொழுது நானும் அவங்களும் சேர்ந்து ஜபிக்கும் பொழுது ஆபிரகாம் வந்தார், கர்த்தர் உன்னை ஆசிர்வதிப்பார்னு சொல்லி அவர் கிளம்பிட்டார். அது ஒரு விஷயம் நடந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து நானும் சிஸ்டர் ஜாயும், இப்போ பாருங்கள் இதெல்லாம் நான் எழுதி வச்சுருக்கேன் என் டைரியில். நான் அதை பார்த்து ஒன்று கூட நான் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் பார்த்து உங்களுக்கு வாசிக்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ அடுத்து ஒரு விஷயம், நானும் சிஸ்டர் ஜாயும் ஜெபிச்சிட்ருக்கோம். ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது தேவன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த நேரத்தில் இப்படியெல்லாம் ஆண்டவர் நீங்கள் காமிச்சிங்களே நன்றிப்பா அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே ஜெபம் பண்ணுறேன். பறக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கிது. என்னுடைய ஸ்பிரிட்டு மேல் நோக்கி போகுது. ஜாலியாக இருக்குது எனக்கு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்குது. அந்த ஃப்ளை பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. ஆக்சுவலி ஜாயாக இருக்காது. ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, நம்ம பாடி வந்து ஃப்ளை பண்ணும்பொழுது உண்மையிலே ஜாலியாக இருக்குது. உண்மையிலே பறவைலாம் ரொம்ப அழகாக பறக்குது பாருங்கள். சந்தோஷமாக இருக்கும் போல் இருக்குது அதுக்கு காற்றுல பறக்கிறதுக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், பறக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு. சிஸ்டர் ஜாய் இருக்காங்க அந்த சைடு, காலில் இருக்காங்க, ப்ரேயர் காலில் இருக்காங்க. அப்போ கொஞ்ச நேரத்துக்கெலாம் நான் ஒரு தரிசனம் பார்க்குறேன். யூனிவர்ஸ் எனக்கு தெரியுது, நட்சத்திரங்கள்லாம் தெரியுது. டாப் மோஸ்ட் நான் போயிட்டேன்.
ஆக்சுவலி பார்த்தா டாப் மோஸ்ட் நான் போயிட்டேன். நட்சத்திரங்கள்லாம் தெரியுது, நட்சத்திரங்கள் தெரியுது. நல்லா வந்து குட்டி 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 ஸ்டார்ஸ் தெரியுது, குட்டி 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 நட்சத்திரங்கள் தெரியுது. இது ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு ரொம்ப ஐ எம் இன் த மிடில். நான் ஒரு சென்டரில் இருக்கேன். இது எல்லாத்தையும் நான் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போது ஒவ்வொரு பிளானட்ஸ்லாம் தெரியுது, பிளானட்ஸோட ரொட்டேஷன் தெரியுது, விண்மீன்களுடைய அந்த ஒரு விண்மீன்கள் சுற்றி கொண்டு இருக்குது, சுற்றிட்டு இருக்குது, அது தெரியுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படியே எல்லாம் சுற்றிட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் மிடில் இருந்து வாட்ச் பண்ணுறேன். இந்த பக்கம் சன், என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு சன் தெரியுது. சன்னு வந்து நேரில் போக முடியுமா, அதை பார்க்க தான் முடியுமா? ஆனால் எனக்கு தரிசனத்தில் சன் தெரியுது. இந்த சன்னில் ஒரு விஷயம் நான் இப்போ சொல்லியே ஆகணும். அப்போ நீங்கள் தேவன் எவ்வளோ பெரியவர், அவர் இல்லைன்னா இந்த சன்னு கிடையாது, நீங்கள் கிடையாது, நான் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அப்போது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காட்டுறாரு. சன்னு, இந்த பிளானட்ஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக இப்போ நான் சொல்கிறதெல்லாம் எழுதி வச்சுருக்கேன். நான் ஒன்று கூட இதில் நான் மிஸ் பண்ண போகிறது கிடையாது. எல்லாமே ரொட்டேட் ஆகிட்டுருக்கு, விண்மீன்கள்லாம் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஒரு சுண்டு விரல் எனக்கு தெரியுது. இந்த சுண்டு விரல் தான் இந்த ஃபுல் சோலார் சிஸ்டத்தையே ஆப்ரேட் பண்ணுது. இந்த ஃபுல் ஒரு பிளானட்டோட ஆர்பிட், அந்த ரொட்டேஷன், ஒன் ஆர்பிட் எடுக்கிறது கூட இவர் ஒரே சுண்டு வரல இத்தனை யூனிவர்ஸுடைய ஆப்ரேஷன் நடக்குது, இத்தனை பிளானட்ஸுடைய ஆப்ரேஷன் நடக்குது. இந்த பிளானட்டு சன்னுக்கிட்ட வந்து மோத போகிறது கிடையாது, இந்த 3 சன்னுக்கிட்ட வந்து மோத போகிறது கிடையாது, இந்த எர்த்து சன்னுக்கிட்ட வந்து மோத போகிறது கிடையாது, இந்த வீனஸு சன்னுக்கிட்ட வந்து மோத போகிறது கிடையாது, இந்த ஜூபிட்டர் சன்னுக்கிட்ட வந்து மோத போகிறது கிடையாது. எந்த விண்மீன்களும் சன்னுக்கிட்ட வந்து மோத போகிறது கிடையாது. சன்னுக்கிட்ட வந்து மோத எரிஞ்சு போயிடும். அப்போ ஒரு சுண்டு விரல்ல ஆண்டவர் ஆப்ரேட் பண்ணுறாரு. இதை நான் அழகாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சென்டரில் லொக்கேட் ஆகியிருக்கேன். ஒரே ஒரு சுண்டு விரலில் அவருடைய ரைட்டு சுண்டு விரல் இப்போ கூட என்னால் பார்க்க முடியுது. அவருடைய ரைட் சுண்டு விரல், அவருடைய ரைட்டு சுண்டு விரலில் இப்போ நான் பார்க்குற ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உடனே பாருங்கள், ஸ்பிரிச்சுவல் ரெய்மோட கனெக்ட் பண்ணிட்டார். இப்போ அவரை பற்றி பேசினாலே உடனே கனெக்ட் பண்ணிவிடுவார். அப்படியே ஒரு சர்க்கிள் க்ரியேஷன் ஆகுது அவருடைய சுண்டு விரல்லேருந்து. இப்போ நான் பார்க்குறது ஒரு சர்க்கிள். இப்போ கொசுவத்தி ஏற்றினா ஒரு புகை எப்படி ஸ்பைரலாக இப்படி ஒரு ஜென்ரேட் ஆகும், அந்த மாதிரி சுண்டு விரல்லேருந்து ஒரு ஸ்பைரல் மாதிரி இப்போ ஜென்ரேட் ஆகுது. இதுதான், இந்த ஸ்பைரல் ஜென்ரேஷன் தான் இத்தனை விண்மீன்கள் சுற்றுறதுக்கான காரணம். இந்த ஸ்பைரல் ஜென்ரேஷன் தான் இத்தனை விண்மீன்கள் சுற்றுறதுக்கான காரணம். அப்போது ஒரு கொசுவத்தி எப்படி ஒரு சங்கு சக்கரம் போல் இப்படி சுற்றி சுற்றி இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் மாதிரி எஃபெக்டில் ஒரு விஷயம் அவருடைய கைகள்லேருந்து புறப்படுது வெளியில். அப்படி புறப்படுறத வச்சு தான் இத்தனை விண்மீன்கள் இந்த சோலார் சிஸ்டமே ஆப்ரேட் ஆகுது வித் பேலன்ஸ். அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரே எமக்கு நன்றி. அப்புறம் கொஞ்ச நேரம் இப்படியே போயிட்டுருக்கு இந்த தரிசனம். அப்படியே வீடியோ மாதிரி அடுத்து ஜென்ரேட் ஆகுது. அடுத்த ஸ்க்ரீன் வருது. அடுத்த ஸ்க்ரீனில் அவருடைய வாயை திறந்து வச்சிருக்கிறார். அவருடைய வாயை நல்லா பெருசாக திறந்து வச்சிருக்கார். பெருசாக திறந்து வச்சிருக்கிறவர் அவருடைய வாய் பகுதியிலேருந்து ஃபயர் அப்படியே வெளியில் கக்குறா. இப்போ எப்படி கக்குனா எப்படி இருக்கும், கக்குனா அப்படி கக்குற மாதிரி அப்படியே புஷ்அப் ஆகி அவருடைய வாய்ப்பகுதியிலேருந்து புஷ்அப் ஆகி அப்படியே ஃபயர் கொழுந்து விட்டு எரியுது, அப்படியே ஜென்ரேட் ஆகுது. அப்படியே ஃபயர் வந்து அப்படி கொழுந்து ஜென்ரேட் ஆகுது. இப்போ நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, நான் சன்னை பார்த்து கொண்டு இருக்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா? இப்போ இந்த சன்னு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே இவருடைய வாயில் புறப்படுகிறதான அக்கினி தான். தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இந்த வாயில் புறப்படுகிற இந்த அக்கினி தான் இந்த சன்னு நமக்கு தினந்தோறும் அதோடைய லைட்டை கொடுத்து கொண்டே இருக்குது. சன்னு உயிரோடு இருக்குது.
இந்த சன்னு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே நம்ம ஜீவனுள்ள தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான அக்கினி. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? இப்போ புரியுதுங்களா? அப்போ இந்த சன்னு வாழ்கிறதுக்கு காரணமாக இருக்கிறவரே 24 மணி நேரம் உறங்காமல் தூங்காமல் அவருடைய வாய்ப்பகுதியில் இருந்து சன்னை கொடுத்து கொண்டே இருக்கிற தேவன் தானே நம்ம வணங்கணும். ஆனால் ஜனங்க இதை தெரியாமல் சூரியனை வணங்குறாங்க. அப்போ யாரை நம்ம வணங்கணும்? எனி டைம் அவருடைய வாய்ப்பகுதியிலிருந்து சன்னுக்கான ஒரு லைட் சோர்ஸ், ஹீ இஸ் தி ஒன்லி சோர்ஸ். அவருடைய அக்கினி வாயிலிருந்து ஜென்ரேட் ஆகுது. இப்போ தெரியுதுங்களா? சன்னையே அவருடைய லைட்டை கொடுத்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லி, அது வாழ்ந்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லி அவருடைய வாய்ப்பகுதியிலிருந்து கக்குறாரு, அக்கினியை கக்குறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடா கொடி நன்றி. இந்த தரிசனம்லாம் பார்க்குறதுக்கெலாம் நான் ஒர்த்து கிடையாது. அவருக்காக ஊழியம் செய்கிறதுனால எனக்கு இந்த தரிசனத்தை காட்டுறாரு. அம்மா நீ புரிஞ்சுக்கோ, இப்படி தான்மா எனி டைம் வேலை பார்க்குறமான்னு எனக்கு புரிய வச்சுருக்கிறாரு. அப்போ எனி டைம் நம்ம கூட நைட்டு தூங்குகிறோம், அவர் தூங்காமல் நமக்கு வேலை பார்க்குறாரு. அப்போ தூங்காமல் இருக்கிறதுனால தான் இந்த பூமியில் எதுவும் வந்து விழலை. மெர்க்யூரி வந்து விழலை, ஜூபிட்டர் வந்து மோதிக்கலை. இந்த பூமியில் ஏதாவது வந்து மோதிச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாம் ஸ்பாட் அவுட்டு. அப்போ நம்ம நல்லா இருக்கணும்னு இந்த பூமியை ஆப்ரேட் பண்ணுறவருக்கு நம்ம என்ன செஞ்சுருக்குறோம்? அவருக்கு ஒரு சந்தோஷமாவது கொடுத்துருக்கோமா? நினச்சி பார்க்கணும். கர்த்தர் கொடா கொடி நன்றி. அப்புறம் அப்படியே வீடியோ அடுத்த ஸ்க்ரீன் வருது. அடுத்த ஸ்க்ரீனில் என்ன நடக்குதுன்னா, அவருடைய பாடி, அவருடைய கால் தொங்க போட்டிருக்கிறார். ஒரு கால் எனக்கு நல்லா தெரியுது. அந்த ஒரு காலுக்கு கீழே இந்த எர்த்து இருக்குது. அப்போது அதை பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு வசனம், வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்போ இந்த காலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப்பு தான் இருக்குது. உடனே இந்த எர்த்து தெரியுது. இந்த காலினுடைய ஆப்ரேஷன், இந்த கால் தான், அவருடைய கால் தான் இந்த பூமியை ஆப்ரேட் பண்ணுது. இந்த பூமியினுடைய ஆப்ரேஷன், இந்த பூமி வந்து உயிரோடு இருக்குதுன்னு சொன்னால் அவருடைய காலில் புறப்படுகிறதான பவர், அவருடைய கால் பகுதியிலேருந்து புறப்படுகிறதான எமிஷன், அவருடைய கால் பகுதியிலேருந்து புறப்படுகிறதான ஒரு உயிர், அந்த உயிர் உள்ள காரியம்தான் இந்த பூமியவே உயிரோடு வச்சுருக்கு இந்த நாள் வரைக்கும். சரிங்களா? இந்த தரிசனத்தை பார்த்த எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா? அவர் மேலே இன்னும் பாசம் ஜாஸ்தியாகிட்டே போகுது எனக்கு. ஏன்னா நான் ஒரு ஜஸ்ட் அன் ஆர்டினரி விமன். நான் ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான் அவருக்கு. எனக்கு அவர் இதை காட்டியிருக்கிறாருன்னா நான் அதுக்கு பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கணும். கர்த்தர் கொடா கொடி நன்றி. அதனால் இவ்வளோ வீடியோ மாதிரி இப்படி ஒரு தரிசனத்தை பறக்கிற மாதிரி இருக்குது. சென்டரில் லொக்கேட் பண்ணிட்டாரு யூனிவர்ஸ். எல்லா நட்சத்திரமும் தெரியுது. என்னால் நினச்சா கூட போக முடியாது, எங்கள் வீட்டுக்காரர் அனுப்ப மாட்டார். ஆனால் ஒரு ப்ரேயர் இல்லை பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மணி விடியற்காலை, ஏர்லி மார்னிங் 2 o'clock நடக்குது. உலகமே தூங்குது. நாங்கள் 2 பேரும் ஜபம் பண்ணும் பொழுது பீஸ்ஃபுல்லாக இப்படி ஒரு தரிசனத்தை 2 மணிக்கு எனக்கு காட்டுறார். 2க்கு மேலே கூட இருக்கும். கர்த்தர் கொடா கொடி நன்றி. யாராவது கடவுள் இல்லைன்னு சொன்னால் என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க, நான் ப்ரூவ் பண்ணுறேன். ஐ ஆம் அ விட்னஸ் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஐ ஆம் அ விட்னஸ் ஆஃப் தி கிரியேட்டர். கண்டிப்பாக என்னால் அடித்து ப்ரூவ் பண்ண முடியும். நான் தரிசனத்தை பார்த்துருக்குறேன். அவர் யாருன்னு எனக்கு தெரியும். அவருடைய அந்த கால் ரெஸ்டே கிடையாது அவருக்கு. எனி டைம் அவருடைய கால் ஆப்ரேட் பண்ணி கொண்டே இருக்குது இந்த பூமியை வாழ வைக்கிறதுக்கு. அவருடைய சுண்டு விரல் கொஞ்சம் மடக்கிக்கலாமா அப்படின்னு அவர் நினைக்கல. ஒரு சுண்டு விரல் தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சுண்டு விரல் எனி டைம் ஃபங்க்ஷன் ஆகி கொண்டே இருக்குது.
உங்கள் லிவர் சொல்லுமா நான் இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லி? உங்கள் இருதயம் சொல்லுமா இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்லி? உங்கள் இருதயம் இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னால் நம்ம உயிர் இருக்குமா? அப்போது எல்லாமே வேலை பார்த்து கொண்டு இருக்கு. ஆண்டவர் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார். எல்லாருக்கும் ரெஸ்ட் இருக்குது. அவர் படைத்த அனிமல்ஸ் கூட தூங்குது. ஆனால் அவர் தூங்கலை. நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் தூங்கலை. தயவு செய்து உங்கள் இருதயத்தை அவர்கிட்ட கொடுங்க. இதுக்கப்புறமும் இவ்வளோ அழகான தரிசனத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கப்புறமும் உங்கள் இருதயத்தை அவர்கிட்ட கொடுக்கலன்னா நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நேற்றும் இன்றும் மாறாமல் இருக்கிற தேவன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் உங்களுக்காக இந்த பூமியை ஆப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த யூனிவர்ஸை ஆப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறார். எனி டைம் உங்களுக்கு வெளிச்சம் வர்றதுக்காக அவர் வாயை திறந்தபடியே அவர் லைட்டை எமிட் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தர் கொடாகொடி நன்றி. அன்பான தேவன், அக்கறையுள்ள தேவன். இந்த பூமியிலே சிறந்த அன்பு அவருடைய அன்பு. இந்த பூமியிலே ஒரு பெரிய அக்கறை காட்டுறாங்கன்னா அவர் மட்டும்தான். மற்றவங்க எல்லாம் சுயநலம்தான். தேர் வெரி 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 செல்ஃபிஷ். பட் he is very genuine and pure. His love is so pure and genuine. I can prove that. கர்த்தர் கொடாகொடி நன்றி. இப்படிப்பட்டதான தரிசனத்தை நான் அழகாக ரெக்கார்ட் பண்ணோன்னு தான் February 27 பார்த்தேன். நான் என் டைரியில் எழுதி வச்சுருக்கேன். இன்றைக்கி எனக்கு இதுக்கான ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை ரசித்து நான் சொல்லணும், இதை ரசித்து சொல்லணும். எனக்கு அதுக்கான ப்ராப்பர் டைம் ஆண்டவர் இன்றைக்கி எனக்கு அலோகேட் பண்ணி கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கு கொடாகொடி நன்றி. கர்த்தர் கேட்ட அனைவரும் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. இந்த சிஸ்டர் சொல்ல வந்துட்டாங்க ஒரு தரிசனம்னு சொல்லிட்டு. டைம் பாஸ்க்கு சொல்லப்பட்ட தரிசனத்துக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் இது கிடையாது. அவர் எப்படி வேலை பார்க்குறாருன்னு பாருங்கள், அவர் எப்படி இதை பண்ணுறாருன்னு பாருங்கள். உறங்காமல் இருக்கிறவர். ஒரு நிமிஷம் உங்களை மறந்துட்டா என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள். அதனால் தயவு செஞ்சு மனம் திரும்புங்கள். உங்கள் மனசை அவர்கிட்ட கொண்டு வாங்க. வாலிபர்களே, உங்கள் இருதயத்தை அவர்கிட்ட கொண்டு வாங்க. கல்யாணம் ஆயிருக்கா, கணவன் இருக்காங்களா, மனைவி இருக்காங்களா, ஃபஸ்ட்டு ஆண்டர்கிட்ட கொண்டு வாங்க. உங்கள் கணவரோடு சந்தோஷமாக இருப்பீங்க. ஃபஸ்ட்டு அவர்கிட்ட வாங்க, உங்கள் மனைவியோடு சந்தோஷமாக இருப்பீங்க. ஃபஸ்ட்டு அவர்கிட்ட வாங்க, உங்கள் குழந்தையோடு சந்தோஷமாக இருப்பீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அவர்கிட்ட வந்துடுங்க, எல்லாமே சந்தோஷமாக மாறிடும். கர்த்தர் கொடாகொடி நன்றி. ஆண்டருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களை குறித்ததான இப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் செய்ய முடிஞ்சதுன்னா நீங்கள் வீடியோ மாதிரி காட்டின தரிசனத்தினால தான். கர்த்தர் கொடாகொடி நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பலுகி பெருக செய்வார். இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே கைவிட மாட்டார்.